அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் திருச்செந்தூரார் சாநித்தியகுமார். அழகர் மலையில் இருக்கோம். அழகர் என்ற பெயருக்கு ஏற்றார் போல அழகு நிறைந்த ஆயிரம் சூரியனுக்கு ஒப்பற்ற அதற்கும் மேலான ஒரு தேஜஸ், ஒரு தேகம் கொண்ட அழகர். அவர் பெயருக்கு ஏற்றார் போல வசீகரம் கொண்டவர் அழகர் பெருமான். அவருக்கு காவலாக 18ஆம் படி கருப்பு வெளியில் இருக்கார். முழு சந்திரனை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே கோயில் வடிவமைப்பு. மகாபாரத காலத்திலிருந்தே 4 யுகங்களாக மக்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மகா கடவுள் எம்பெருமான். கலியுகத்திலே கலியுக வாகனமாக இருக்கக்கூடிய பெருமானுடைய கடைசி அவதாரமாக இருக்கக்கூடிய குதிரை வாகன அவதாரத்திற்கு உரியவராக இங்கு பெருமாளானவர் காட்சி கொடுக்கிறார். அம்மையார் மீனாட்சி அம்பாளுக்கு அண்ணனாகவும் நமக்கெல்லாம் அனைத்தையும் வழங்கக்கூடிய பெருமாளாகவும் இருக்கிறார். நம்மாழ்வார் ஒரு வரியில் சொல்றார், அதாவது வீடுல டக்குன்னு ஒரு ஆள் உள்ள முந்துட்டானா திருடன்னு சொல்றோம். நம்மை பார்க்கும் பொழுது, இந்த பெருமாளை பார்க்கும்போது நம்முடைய மனதிற்குள்ளே, மனக்கதவுக்குள்ளே பூந்து நம்ம மனதை திருடுகிறார் இந்த பெருமாள். அவரை கட்டி, ஆனால் இந்த திருடன் என்ன நினைக்கிறோம், இந்த திருடனை நம்ம கட்டி அணைச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய திருடனாக இந்த பெருமாளானவர் இருக்கிறார். மருத்துவராக இருக்கிறார். நமக்கு என்ன வேணும் ஏது வேணும் என்பதை அவரே மனதுக்குள் புகுந்து அனைத்தும் செய்து கொடுக்கிறார் பெருமாள். சந்திரன் வடிவமைப்பில் இருப்பதனால் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை ஜெயம் செய்யக்கூடிய காரியமூர்த்தியாக இங்கு இருக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய பைரவராக இருக்கக்கூடிய சேஸ்திர பாலகர் என்று சொல்லக்கூடிய பெருமாள் உன்னிப்பா கவனிச்சா அது கீழே குதிரை வாகனத்தோடு இருக்கக்கூடியவர். குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வைத்தியராக இருக்கிறார். குழந்தைங்க பயந்துக்கிட்டாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க, தொந்தரவு பண்ணுறாங்க, இல்லை உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது, அடிக்கடி நலுங்கிடுறாங்க சொல்லக்கூடிய ஒரு பால் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வந்து இங்கே சேஸ்திர பாலகருக்கு நீங்கள் படைச்சு வழிபாடு பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய திருநீர் விபூதியை வாங்கி நீங்கள் அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை குழந்தைகளுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். குழந்தை வர வேண்டியவர்களுக்கு குழந்தை வரத்தை அள்ளித்தரவராக எம்பெருமான் திருமாலிடம் சோலை பெருமாள் இருக்கிறார். அன்பர்கள் அனைவரும் திருத்தலத்திற்கு வந்து மேலும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் என்று மனதார வேண்டிக் கொண்டு நன்றி, வணக்கம்.